அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாளை குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு எழுத உள்ள அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நாளைய தேர்வு மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைய வேண்டும். உங்களுடைய கடின உழைப்பும் உங்களுடைய ஈடுபாடும் இந்த ஆண்டு 2025 அரசு அதிகாரியாக மாற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தினசரி மாதிரி தேர்வுகளை பொறுத்தவரையும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும், குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்முடைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேள்விகள் நிச்சயமாக இடம்பெறும். முழுக்க ரீசெண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி தேர்வும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இலவச தினசரி மாதிரி தேர்வுகளை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோ பொறுத்தவரையும் நடப்பு நிகழ்வுகள், குறிப்பாக தமிழக அரசினுடைய திட்டங்கள், நிகழ்வுகள் தொடர்பான ஒரு 30 கேள்விகளை தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோங்க. இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வு தொடர்பான பல்வேறு தகவல்களுக்கு நீங்கள் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாநகராட்சிகளில் சரியானது எவை? ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே 21 மாநகராட்சி இருந்தது. தற்போது 25 மாநகராட்சியாக உள்ளது. கடைசியாக 4 மாநகராட்சி அறிவிச்சிருப்பாங்க. எந்தெந்த மாநகராட்சினா காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. இதில் சரியானது அனைத்துமே சரி. காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சியின் எண்ணிக்கை தற்போது 25. முதலாக அறிவிக்கப்பட்ட மாநகராட்சினா அது சென்னை மாநகராட்சி. இந்தியாவிலேயே அறிவிக்கப்பட்ட முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1688. கேள்வி 2, இந்தியாவில் முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கான 6 விளையாட்டு மையங்களை தொடங்க உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கான 6 விளையாட்டு மையங்களை தொடங்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு. மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் 2016 ஏற்றிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். கேள்வி 3, மண்ணுயிர் காப்போம் மண்ணுயிர் வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. மண்ணுயிர் காப்போம் மண்ணுயிர் வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜூன் 12, 2024. ஸோ இந்த மண்ணுயிர் காப்போம் மண்ணுயிர் வளர்ப்பு திட்டனாவே குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழக அரசு தொடங்கியுள்ள ஒரு மிக முக்கியமான திட்டம் தான் மண்ணுயிர் காப்போம் மண்ணுயிர் வளர்ப்பு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக மண் வளத்தை பாதுகாத்து அதன் மூலமாக விவசாயத்தை மேம்படுத்துவது, அதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் மண்ணுயிர் காப்போம் மண்ணுயிர் வளர்ப்பு திட்டம். தொடங்கப்பட்ட நாள் ஜூன் 12, 2024. கேள்வி 4, மக்களுடன் முதல்வர் திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? மக்களுடன் முதல்வர் திட்டம் பற்றிய கூற்றுகள் சரியானது எவை? 1, இத்திட்டம் டிசம்பர் 18, 2022 கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18, 2022 பார்த்தீங்கன்னா கிடையாது, 2023 தொடங்கியிருப்பாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18, 2023 கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையத்தில் தொடங்கப்பட்டது. இங்கே இயர் மாற்றி தந்திருக்காங்க, 1 தவறு. 2, அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசு துறைகள் சார்ந்த சேவைகள் எளிதில் கிடைக்கவும் தாமதங்களை தவிர்க்கவும் தொடங்கப்பட்டதான் மக்களுடன் முதல்வர் திட்டம். சரி. இத்திட்டம் மூலம் 3.50 லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது. சரி. அப்போ சரியான விடை 2, 3 சரியா இருக்கு, 1 தவறு. கேள்வி 5, நீங்கள் நலமா திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1, தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற பல்வேறு திட்டங்களை பற்றி மக்களிடம் கருத்து கேட்டு அதன்படி மேலும் சேவைகளை மேம்படுத்துவதற்காக மார்ச் 6, 2024 தொடங்கப்பட்டது. இப்போ நீங்கள் நலமா திட்டம் என்பது தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் சார்ந்த கருத்துக்களை மக்களிடம் கேட்டு பெறும் திட்டம் தான் நீங்கள் நலமா திட்டம். தொடங்கப்பட்டது மார்ச் 6, 2024. சரி. இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் முதலமைச்சர், அமைச்சர்கள், உயர் அலுவலர்கள், அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தொலைபேசி வழியாக கேட்டறியும் திட்டமாகும். சரி. அப்போ சரியான விடை 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 6,
முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். தவறான விடை ஆப்ஷன் டி. தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இத்திட்டம் ஜூன் 15, 2024 விரிவாக்கப்பட்டதுன்னு தந்திருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது ஜூன் 15 கிடையாது, ஜூலை 15, 2024. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமும் கூட. இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக நாளை எழுதக்கூடிய தேர்விலும் தமிழக அரசினுடைய திட்டங்கள் தொடர்பாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டம் செப்டம்பர் 15, 2022 தொடங்கப்பட்டது. சரி. ஸோ முதல் கட்டமாக ஃபஸ்ட்டு காலை உணவு திட்டம் தொடங்கினது செப்டம்பர் 15, 2022 தான் தொடங்கியிருப்பாங்க. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் தான் தொடங்கியிருப்பாங்க. முதல் கட்டம் மதுரை சிம்மக்கல்புதூர் அரசு தொடக்கப்பள்ளியில் தொடங்கப்பட்டது. ஸோ முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா மதுரையில் சிம்மக்கல்புதூர் அரசு தொடக்கப்பள்ளியில் தொடங்கியிருப்பாங்க செப்டம்பர் 5, 2022. மூன்றாவது கூற்று, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 25, 2023 விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது ஆகஸ்ட் 25, 2023. அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது ஜூன் 15 கிடையாது, ஜூலை 15. ஜூலை 15 காமராசருடைய பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாளான ஜூலை 15, 2024 விரிவாக்கம் செஞ்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமும் கூட, தெளிவாக பார்த்துக்கங்க. கேள்வி 7. தமிழ்நாட்டில் முதலாக திருக்குறள் மாணவர் மாநாடு எங்கு நடைபெற்றது? தமிழ்நாட்டில் திருக்குறள் மாணவர் மாநாடு விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்றது. கேள்வி 8. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? இதற்கான அறிவிப்பு பிப்ரவரி 19, 2024 வெளியிடப்பட்டது. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 2024-25 பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி. தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டு அவர்களை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டது. ஸோ முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டனாவே குறிப்பாக அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டு அவர்களை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட திட்டம் தான். சரி. சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் ஜூன் 20, 2024 தொடங்கப்பட்டது. ஸோ இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் வந்து ஒரே சமயத்தில் சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் தொடங்கியிருப்பாங்க ஜூன் 20, 2024. தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துவது முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை செயல்படுத்தும் துறை வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை தான் செயல்படுத்துமே தவிர வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கிடையாது. அப்போ 4வது கூற்று தவறாக இருக்குது. அப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 8. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் 2024 பிப்ரவரி 18. 2024 பிப்ரவரி 18 தொடங்கியிருப்பாங்க. இது எங்கே தொடங்கினாங்கன்னா மதுரையில் தான் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் 33 வகையான விளையாட்டு சார்ந்த பொருட்கள் வழங்கப்படுகிறது. கேள்வி 9. எந்த ஆண்டுக்குள் குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2030க்குள்ள குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. கேள்வி 10. தமிழக முதல்வரின் கனவு திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் எது? தமிழக முதல்வரின் கனவு திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை தான் தமிழக முதல்வருடைய கனவு திட்டம்னு அழைக்கிறாங்க. கேள்வி 11. நீயே உனக்கு ராஜா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நீயே உனக்கு ராஜா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு டிசம்பர் 1, 2023. கேள்வி 12. தமிழக முதல்வரின் மருந்தக திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? தமிழக முதல்வரின் மருந்தக திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? தமிழ்நாடு முழுவதும் முதல்வரின் மருந்தக திட்டம் தொடங்கப்படும் என்று ஜனவரி 14, 2024 அறிவிக்கப்பட்டது. தமிழக முதல்வரின் மருந்தக திட்டம் தொடங்கப்படும் சொல்லிட்டு எப்போ அறிவிச்சிருப்பாங்கன்னா ஜனவரி 14,
2025 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பொங்கல் தினம் அன்று. இங்கே 24ன்னு தந்திருக்காங்க, 1 தவறு. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன. 2வது கூற்று சரி. அப்போது 2 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 13. இலையால் செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்டை தொடங்கியுள்ள நிறுவனம் எது? இலையால் செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்டை தொடங்கியுள்ள நிறுவனம் தமிழக அரசின் திறன் மேம்பாட்டு நிறுவனம். தமிழக அரசின் திறன் மேம்பாட்டு நிறுவனம். தமிழக அரசின் திறன் மேம்பாட்டு நிறுவனம் TNSGCன்னு சொல்லுவாங்க. கேள்வி 14. பின்வரும் எந்த துறைகளில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலீடு வைக்கிறது? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தற்போது தமிழ்நாடு பின்வரும் எந்தெந்த துறைகளில் தமிழ்நாடு முதலீடு வைக்கிறதுனா ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி, மிக அதிக சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ள மாநிலங்களில் தோல் பொருள் ஏற்றுமதி, மென்பொருள் ஏற்றுமதி. மென்பொருள் ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருக்கானா? கிடையாது. அப்போது முதல் 3 மட்டும் சரி. ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் மிக அதிக சிறப்பு பொருளாதார மண்டலம் உள்ள மாநிலங்களில் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. கேள்வி 15. தொல்குடி திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? தொல்குடி திட்டம் பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்காக தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பழங்குடியினருக்குரிய அடிப்படை வசதிகளை செயல்படுத்தி தருவதற்காக தொடங்கப்பட்டுள்ள திட்டம் தான் தொல்குடி திட்டம். கேள்வி 16. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. கேள்வி 17. ஆளுகையின் புதுமைக்கான மையத்தை தொடங்கியுள்ள அமைப்பு எது? ஆளுகையின் புதுமைக்கான மையத்தை தொடங்கியுள்ள அமைப்பு தமிழ்நாடு மாநில திட்டக்குழு. கேள்வி 18. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஏற்கனவே இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. இதில் எது சரின்னு பார்க்கலாம். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் வறட்சி பகுதியில் நிலத்தடி நீர் செறிவூட்ட திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். 1834ஆம் ஆண்டு பிரிட்டன் பொறியாளர் சார் ஆர்தர் காட்டன் தான் இந்த திட்டத்தை பற்றி முன்மொழிந்தார். 1957 இது பவானி திட்டம் என்று அழைக்கப்பட்டது. 1972 அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுனா 1, 2, 3, 4 சரி. கேள்வி 19. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? இது 1971 மே 25ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு 1971 மே 25 தான் தொடங்கப்பட்டது. சரி. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் மாநில நிதியமைச்சரா? தப்பு. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் CM தான் வருவார், சீஃப் மினிஸ்டர், முதல்வர் தான் வருவார். இங்கே நிதியமைச்சர் கிடையாது. 3. இந்தியாவிலேயே முதலாக மாநில திட்டக்குழுவை உருவாக்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு ஆகும். சரி. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு 2021 10 உறுப்பினர்களுடன் மறுகட்டமைப்புடன் மாற்றப்பட்டது. சரி. இப்போ தமிழ்நாடு மாநில திட்டக்குழு பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 3, 4 சரி. 20வது கேள்வி. கனவு இல்ல திட்டத்திற்கு எவ்வளவு சென்ட் நிலம் வழங்கப்படுகிறது? கனவு இல்ல திட்டம்னா பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் வீடு வழங்கும் திட்டம் தான் கனவு இல்ல திட்டம். இந்த திட்டத்துக்காக 5 சென்ட் நிலம் வழங்க போகுது தமிழக அரசு. கனவு இல்ல திட்டம் என்னன்னா தமிழ் எழுத்தாளர்களில் மிக முக்கியமாக மாநில அளவில் தேசிய அளவில் பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாகித்ய அகாடமி விருது, அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய இலக்கியத்துக்கான விருதுகள், அதே போல் நோபல் பரிசு, இலக்கியத்துக்கான நோபல் பரிசில் தமிழ் எழுத்தாளர்கள் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு இலவசமாக வீடு வழங்க திட்டம் தான் கனவு இல்ல திட்டம். இந்த திட்டத்துக்காக 5 சென்ட் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ் எழுத்தாளர்களுக்கு. மிக முக்கியமானது. அடுத்து 21. தமிழ் கூடல் திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? தமிழ் கூடல் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கிடையே தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் தமிழ் கூடல் திட்டம். கேள்வி 22. தேனி முனையம் எங்கு அமைய உள்ளது? தேனி முனையம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைய உள்ளது. கேள்வி 23. இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் சிகிச்சைக்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எவ்வளவு? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48க்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை பார்த்தீங்கன்னா தற்போது 2 லட்சம். இதற்கு முன்பு 1 லட்சம் இருந்தது. 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. கேள்வி 24. 2025ஆம் ஆண்டுக்கான உலக பொருளாதார மன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றது? சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் நடைபெற்றது.
கேள்வி 25 தமிழக அரசின் 2024-25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாள். 2024-25க்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்ட நாள் 2024 பிப்ரவரி 19. தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கு என்று தனியாக பட்ஜெட் முதலில் தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021. முல்லை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைய உள்ளது? முல்லை பூங்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைய உள்ளது. கேள்வி 28 கனவு இல்ல திட்டம் அறிவிப்பு வெளியிட்ட நாள் எப்பொழுது? கனவு இல்ல திட்டம் அறிவிப்பு வெளியிட்ட நாள் பிப்ரவரி 28, 2022. பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் எது? பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் நீயே உனக்கு ராஜா திட்டம். பாரம்பரிய கலைகள்னாவே பொம்மலாட்டு செய்கிறது, அடுத்து வந்து தஞ்சாவூர் பொம்மை செய்கிறது, அடுத்து கைத்தறியில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாய் பின்னுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய அழிந்து வரக்கூடிய அந்த பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் நீயே உனக்கு ராஜா திட்டம். கேள்வி 30 முதல்வர் மருந்தகம் அமைக்க வழங்கப்படும் மானியம் எவ்வளவு? முதல்வர் மருந்தகம் அமைக்க வழங்கப்படும் மானியம் 3 லட்ச ரூபா வரை மானியம் தராங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு தொடர்பான கேள்விகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. நன்றி, வணக்கம்.